வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நண்பா. 12/6/2024 50/50 ட்ரா 98வது குழுக்கள் நண்பா. இந்த கெஸ்ஸிங் தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நண்பா கெஸ்ஸிங் பார்த்துடலாம். நண்பா 11ஆம் தேதிக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இங்கே பாருங்க நண்பா, ஏபி மட்டும் பாஸ் ஆகிருக்கு நண்பா. வாங்க நண்பா இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நண்பா. இங்கே பாருங்க நண்பா, இங்கே 138. ஸோ அதே கணக்கு வருமே. இங்கே பாருங்கள் 138 நண்பா. ஸோ அதுக்கடுத்து இங்கே பாருங்க உள் நம்பர் 472 நண்பா. இங்கே பாருங்க 274 நண்பா. ஸோ உள் நம்பர் இங்கே வந்துருச்சு நண்பா. அடுத்தது இங்கே பாருங்க இந்த 78 நண்பா. நமக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் நண்பா. பாருங்க 878 நண்பா. ஸோ இந்த 78 இந்த 2. ஸோ நமக்கு இங்கேயும் இந்த 2 வந்ததுனால பேலன்ஸ் இருக்கிறது இந்த 035 நண்பா. ஸோ இந்த 035க்கு நாளைக்கு இங்கே பாருங்க நண்பா 7-8. ஸோ இங்கே பாருங்க 8-7-5 நண்பா. அந்த கணக்கு பிரகாரம் 8-7 நாளைக்கு நமக்கு இந்த போர்டுக்கு 5ன்னு வரலாம் நண்பா. ஸோ இந்த போர்டுக்கு நமக்கு 5 வந்தால் பாருங்க நமக்கு இந்த போர்டுக்கு 5 வந்துச்சுன்னா, ஸோ இங்கே பாருங்க நண்பா மீதி இருக்கிறது 0-3. ஸோ 0-3ங்கிறது இங்கே பாருங்க இந்த இடத்துக்கு நமக்கு 0-4. ஸோ இங்கே நமக்கு ஒரு 0 வந்துச்சுனாக்கா கீழே இருந்து 049 நண்பா. இங்கே மேலேருந்து 049. ஸோ இங்கே அது வந்தால் அடுத்தது இந்த 3 தான் நண்பா. இந்த போர்டுக்கு நமக்கு ஒரு 3க்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ வந்தால் 350ன்னு வரலாம் நண்பா. ஸோ நான் நோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ மந்த்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. நம்ம இங்கே பாருங்க கீழே இருந்து மேலே 879 நண்பா. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இங்கே 879ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அடுத்தது இன்னொன்று பாருங்க நண்பா, இங்கே 4க்கு 9ன்னு பவரில் நண்பா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 4க்கு 9ன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. நாளைக்கு டபுள்ஸாக இருந்தால் 9 ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஸோ 9 ட்ரை பண்ணி பாருங்க. அதே கணக்கு பிரகாரம் பாருங்க நண்பா. இங்கே பாருங்க 6-8-7 நண்பா. 6-8-7க்கு ஸோ நமக்கு அதே கணக்கு பிரகாரம் இங்கே பாருங்க 8-7-6 இது தான் வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. இந்த கணக்கு பிரகாரம் ஸோ இது பிரகாரம் இங்கே வர கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் நண்பா இருக்கு. ஆனால் நமக்கு இந்த கணக்கு தான் நண்பா செட் ஆகுது. கீழேருந்து மேலே பார்த்தோம்னா நமக்கு 8-7-5 நண்பா. அதே பிரகாரம் 8-7 இங்கே 5ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. என்ன மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. இங்கே பாருங்க இந்த 2. ஸோ இங்கே 2. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த 0வும் இந்த 3 நண்பா. இந்த 0-3 இங்கே பேலன்ஸ் நண்பா. அதே கணக்கு இதுக்கு கீழே எடுத்தோம்னா நமக்கு பாருங்க 205 நண்பா.
ஆக இந்த 2 வந்ததுனால இந்த 0-5க்கு இங்கே வாய்ப்பு இருக்கு நண்பா. என் கணக்குக்கு இங்கே பி போர்டுக்கு 5 வரணும் நண்பா. 04 கணக்குக்கு 049. அதே மாதிரி இங்கே ஒரு 0 வச்சோம்னா 049 வரும் நண்பா. இங்கே 5 சி போர்டில் 0 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. 0 அல்லது 3 கூட இருக்கலாம். ஸோ இந்த போர்டுக்கு 0 இல்லை 3 இருக்கலாம், மாறி ஆப்போசிட்டில் வரலாம் நண்பா. எனக்கு நடு போர்டுக்கு 5 கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. உங்கள் கணக்கில் எது வருதுன்னு பாருங்க நண்பா. மந்த்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. இதே 12ஆம் தேதியில் பாருங்க நண்பா. இங்கே 0. ஸோ அடுத்தது ஒரு வாரம் விட்டு பி போர்டில் 0, அங்கே ஏ போர்டில் 0 நண்பா, இங்கே பி போர்டில் 0. ஸோ அதே கணக்கு பிரகாரம் பாருங்க. இன்னைக்கு நமக்கு வந்துச்சுன்னா சி போர்டில் 0ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்கே சி போர்டில் 0ன்னு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு கணக்கு பாருங்க. சி போர்டில் 5, இங்கே ஏ போர்டில் 5 நண்பா. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் நடு போர்டில் பி போர்டில் 5ன்னு வச்சா நமக்கு 50ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்த மாதிரி மந்த்லி சார்ட்லேயும் நமக்கு பிசிக்கு 50ன்னு கிடைக்குது நண்பா. ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு 50 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்கே ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. வீக்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. போன மாசத்துல இங்கே டபுள்ஸ் வந்திருக்கிறதுனால நாளைக்கு அநேகமாக இங்கே டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்கு நண்பா. நாளைக்கு அதிகபட்சமாக டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. இன்னொன்று இந்த மாதத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 நாள் விட்டு டபுள்ஸ் வந்துருக்கு நண்பா. வீக்லி சார்ட்டில் பாருங்கள். இங்கே 34 நண்பா. ஸோ அதை பவர் பண்ணி வச்ச மாதிரி பாருங்க 89. ஸோ இங்கே நண்பா இங்கே 74 நண்பா. ஸோ நமக்கு இங்கே அது பவரில் 29ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே 4, இங்கே பவரில் 9 நண்பா. ஸோ அதே மாதிரி இங்கே 4, நமக்கு இங்கே சி போர்டு 9ன்னு வந்தால் இந்த 7க்கு 2ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இயர்லி சார்ட் பார்த்துலாம் நண்பா. இன்னொன்று இங்கே பாருங்கள். இங்கே 8 இருக்கு, இங்கே 8 நிறுத்தி இருக்கான் நண்பா. ஸோ இந்த 8 நமக்கு இங்கே திருப்பவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 8ஆ வரலாம் அல்லது 3ஆ வரலாம், அப்படி வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இயர்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. நண்பா வீக்லி சார்ட்டில் பாருங்கள். இந்த 6க்கு இங்கே 1ன்னு பவர் பண்ணி வச்சுருக்கான் நண்பா. ஸோ அதே மாதிரி இந்த 2க்கு இங்கே 7ன்னு பவர் வச்சாக்கா நமக்கு ஏ போர்டுக்கு 7 கிடைக்கும் நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் இந்த 4க்கு இந்த 9ன்னு வச்சா ஸோ இங்கே பாருங்கள் 38. ஸோ ஒரு நம்பர் பவர் பண்ணி 33 88 வைக்கிறதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருக்கா நண்பா. அதே மாதிரி நமக்கு இந்த நடுபோர்டுக்கு 4 வரலாம் நண்பா. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துக்கு 749ன்னு வரலாம் நண்பா. ஸோ 749ன்னு இங்கே வரலாம் நண்பா. சப்போஸ் சி போர்டுக்கு நமக்கு 5 வந்துச்சுன்னா இங்கே ஒரு போர்டுக்கு 0 வரணும் நண்பா. நமக்கு ஏ போர்டா பி போர்டா 0 வரணும் நண்பா. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெச்சிங் ஒத்து வந்தால் மட்டும் பாருங்கள் நண்பா. ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. உங்கள் கெச்சிங்கில் ஒத்து வர நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா.
நண்பா 3 டிஜிட்டுக்கு 895 859 965 599 350 369 749 மொத்தம் 7 நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்த ஒரு நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதிகம் போட்டு யாரும் லாஸ் ஆகாதீங்க. ஸோ அளவோட விளையாடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பா. நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் பார்ப்போம்.